அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். பதிவு போடக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இல்லை. இருந்தாலும் உங்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சும்மா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு 2 நாணயத்தை எடுத்து வச்சு பேசுகிறேன். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். அப்புறம் முதல் செய்தியாக, ராஜ் கலெக்ஷனுடைய நிறுவனர் என்னுடைய அருமைமிகு நண்பர். நான் ராஜ் கலெக்ஷனை பார்த்து தான் நான் ராஜேஷ் கலெக்ஷன் உருவாக்கினேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதை சொல்கிறதுல எனக்கு வருத்தமும் இல்லை. அவர்கிட்ட பேசிட்டு ஆலோசனைகளை கேட்டு தான் நான் ராஜேஷ் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கினேன். அதை அவர்கிட்ட அடிக்கடி சொன்னேன், உங்களை பார்த்து தான் நானே இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு. அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். அடிக்கடி உடம்பை பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கிடலாம், உடம்பு முக்கியம் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் சரி சார்னு சொல்லுவார். கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் வீடியோ காலில் போய் அவரை நேராக பார்த்து வீடியோ காலில் அவர் ஆறுதல் சொல்லி, நான் மீண்டும் சொல்கிறேன், உடம்பை பராமரிங்க, உடம்பு முக்கியம், உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம மேற்கொண்ட பல சாதனைகள்லாம் செய்ய முடியும். தமிழ்நாடு லெவலில் உங்களுடைய சேனல் நல்லா போய்கிட்டு இருக்குது, இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள், வாய்ப்பு நிறையா இருக்குது, நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி சார் தேங்க்யூ சார் அப்படின்னாரு. நிறைய பொருட்கள் அவர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும் நான் அவர்கிட்ட வாங்கிய பொருள்களுடைய மதிப்பு. அவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன். நெருங்கிய நண்பர், அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஆண்டவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் ராஜேஷ் கலெக்ஷன் சார்பாக. 2வது, ஒரு மனித நேயமிக்க ஒரு பண்பாளர் விஜயகாந்த், உண்மையான ஒரு மக்கள் நாயகன். என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் அவருடைய படங்களை நிறைய பார்த்தேன். அப்படின்னா அதில் ஒரே ஒரு படம் தான் அளவுக்கு அதிகமாக பார்த்தேன். அந்த படத்துக்கு பேர் வைதேகி காத்திருந்தாள். ஒரு 10-20 முறை பார்த்துருப்பேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச படம். அப்புறம் தண்ணீர் அது ரொம்ப ஒரு காப்பியம். தண்ணீர் படம்லாம் ஒரு காப்பியம். அது தொல்காப்பியம் மாதிரி, அது ஒரு காப்பியங்கள். நிறைய படங்கள் அவருடைய படம் நான் பார்த்துருக்கேன். இது 2 எனக்கு மனசுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம். வைதேகி காத்திருந்தால் உள்ள படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாத்தையும் நான் இப்போவும் மனப்பாடமாக ஃபுல்லாகவே சொல்லிடுவேன், பாடிடுவேன். ஒரு அருமைமிகு ஒரு நண்பர்னு சொல்ல முடியாது, நம்ம அவரோட ரசிகர். திரைப்படத்தில் நான் என்னுடைய இளமை பருவத்தில் ரஜினிகாந்தனுடைய ரசிகராக தான் இருந்தேன். விஜயகாந்தனுடைய செயல்பாடுகள் மூலமாக அவரின் மேல் எனக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது. அதனால் அவருடைய மறைவுக்கும் நான் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடைவதற்காக இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். 3வதாக, இன்று சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட நாள். ஈராக்கின் முன்னாள் அதிபர். அவரை கொடுங்கோலன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவர் ஒரு தன்னிகரற்ற ஒரு மனிதன். அவர் பீரியடில் அவரை எதிர்த்தவர் ஈரானின் அதிபர் அயோத்துல்லா ஹோமேனி. நான் சதாம் ஹுசேனுடைய வரலாறுகளை நான் நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். நான் இந்த காயினை மட்டும் நான் சேகரிக்கணும்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஒருபாடு விஷயங்களை சேகரித்து வச்சுருக்கேன். அதில் சதாம் ஹுசேனுடைய விவரங்கள், பத்திரிகை செய்திகளை பூரா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சாக்கு நிறையா வச்சுருக்கேன், அண்டா நிறையா வச்சுருக்கேன். என் வீடு ஃபுல்லாக எங்கிட்ட பார்த்தாலும் செய்தி துளிகளாக தான் இருக்கும். அறிவியல் 1000, தகவல் சுரங்கம், ஆன்மீக சொற்பொழிவுகள், நற்சிந்தனைகள், விவேகானந்தரின் பொன்மொழிகள், கிருபானந்த வாரியருடைய பொன்மொழிகள், காஞ்சி சங்கராச்சாரியார் மூத்தவர் சரஸ்வதி சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர்களுடைய அருளுரைகள், வள்ளலாருடைய புத்தகங்கள், இது மாதிரி நிறைய சேகரித்து வைப்பேன்.
அதில் சென்னையில் உள்ள திருவான்மியூரக்காரர் ஆட்டோ சங்கர் கதை கூட நிறைய வச்சுருக்கேன். அதேமாரி இன்னும் நான் மானசீகமாக மனசார போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றும் எனது இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற ஒரு தன்னிகரற்ற தலைவன் பிரபாகரன் அவருடைய வரலாறை நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். மட்டும் இல்லாமல் அது எல்லாத்தையும் நான் இப்பவும் சொல்லுவேன். சேகரித்து வச்சுருக்கோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே படித்து முடிச்சுட்டேன், மனசில் உள்ளே ஏற்றி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷங்கள்லேயும் ஒவ்வொரு மாதங்கள்லையும் எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட போர்கள்லாம் நடந்துச்சு, அந்த போர்களில் யார் யார் கலந்துக்கிட்டால் யார் யார் எப்படிலாம் வீர மரணம் அடைஞ்சாங்கங்கிற வரலாறு பூரா கடைசி வெள்ளி வாய்க்கால் கதை வரைக்கும் சொல்லுவேன். அவரின்பால், அவர் கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவன். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு நிறம் உண்டுங்கிற மாதிரி. அந்த தமிழன் கோணமே வேறு மாதிரி. அது மாதிரி விஜயகாந்த் அவர்களும் தமிழின் மீது பெரும் பற்றும் பாசம் உள்ளவர். வைகோ அவர்களும் தமிழின் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள். ஒரு சில பேர் ஒரு சில நிலைப்பாடுகளில் ஒரு சில இடங்களில் சறுக்கி இருக்கலாம், அல்லது மேலோங்கி போயிருக்கலாம். அது அவர்களின் எண்ணங்களை பொறுத்து. அது நம்ம சறுக்கலாகவும் பார்க்கலாம், உயர்வாகவும் பார்க்கலாம், பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தை பொறுத்து. நான் இவங்க 3 வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த பதிவே போட்டேன். நாணயம் சேல் பண்ணணுங்கிற விஷயத்துக்கு வேண்டி போடலை. மத்திய பிரதேசத்தில் உள்ள இண்டோர் ஸ்டேட்டில் உள்ள ஒரு அரையணா, இந்த பக்கம் காளை உருவம் பொறிக்கப்பட்டு சுற்றி எழுதியிருக்கும். இது 1943 56 வரைக்கும் கடைசி காலத்தில் புழக்கத்திலிருந்து நிறுத்தப்பட்டது. ஆக்சுவலாக இதனுடைய இயர் 1886 முதல் 1902 வரை. ஆனால் 56 வரைக்கும் இது புழக்கத்தில் இருந்துச்சு. இடையில கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டு மீண்டும் 1943 to 56 வரைக்கும் இது அந்த மாநிலத்தில், அந்த ஸ்டேட்டில், அந்த இண்டோருங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட். சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி அந்த மாதிரி இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் மத்திய பிரதேசில் இண்டோர் அப்படிங்கிற ஒரு பகுதி. இதை ஆண்ட மன்னரின் பெயர் சிவாஜிராவ் ஹோல்கர். அதை அண்ணா ஆஃப் அண்ணா நல்ல குட் கண்டிஷனு. நான் க்ளீன்லாம் பண்ணல, என்கிட்ட கிடச்சதை அப்படியே தான் வச்சுருக்கேன். 650 ரூபா என்னோடய ரேட்டு. வலைத்தளத்தில் இதுக்கு போனீங்கன்னா 1650 ரூபா. 1000 ரூபா குறைச்சி கொடுத்துருக்கேன். எனக்கு கிடச்சது கொஞ்சம் விலை குறைவாக கிடச்சிச்சு, அதனால் குறைவாக கொடுத்துருக்கேன். இந்த 650 ரூபாய்க்கு இது விற்றுட்டு மேற்கொண்டு இதே மாதிரி நானே என்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்கி 1100 ரூபாய்க்கு கொடுப்பேன். என்ன விலைக்கு வாங்குறதுமோ அதுலேருந்து 100 ரூபா 150 ரூபா நாணயங்களை பொறுத்து. சில நாணயங்கள் நானே வச்சு கொடுவேன். சில நாணயங்களில் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் லாபம் கிடைக்கும். சில நாணயங்களில் லாபமே கிடைக்காது, வாங்கின விலை கூட போகாது. சில நாணயங்களில் 1000 2000 கிடைக்கும். சில நாணயங்கள் லட்சக்கணக்கான ரூபாயும் கிடைக்கும். இந்த நாணயங்களை பொறுத்து, அதனுடைய வரலாறுகளை பொறுத்து, நாணயத்தினுடைய கண்டிஷனை பொறுத்து, நாணயத்தினுடைய ரேரிட்டியை பொறுத்து கூடும் குறையும். வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்குவது சகஜம். இது ஒரு அற்புதமான ஒரு நாணயம், நல்ல கண்டிஷனு. வேண்டும் என்பதும் வாங்கிக்கோங்க. இன்னொன்று விக்டோரியா குயின்னு 1862 650 ரூபா என்னோடய வேல்யூ. காயின் நல்ல குட் கண்டிஷனு, ஆஃப் அண்ணா. இது இந்த பக்கம் விக்டோரியா குயின் டிவைடட் லெஜண்ட். இந்த பக்கம் விக்டோரியா எழுதியிருக்கும், இந்த பக்கம் குயின் எழுதியிருக்கும். சில இதை இந்த ஹெட்டுக்கு மேலே இப்படி கண்டினியூட்டியாக எழுதியிருக்கும், அதுக்கு பிறகு கண்டினியூ லெஜண்டு. இது டிவைடட் லெஜண்டு. அல்லது இந்த குயின் பக்கத்தில் எம்ப்ரஸ்ன்னு எழுதியிருக்கும், விக்டோரியா எம்ப்ரஸ்ன்னு எழுதியிருக்கும். எம்ப்ரஸ்ஸு குயின் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு. அது மாதிரி கிரீடம் உள்ள ராணி, கிரீடம் இல்லாத ராணி, அது வேறு தனித்தனியாக இருக்கும். இதில் உங்களுக்கு 4 வெரைட்டிஸ் இருக்குது, 4 விதமான ராணி நாணயங்கள் இருக்கின்றன. இதே இது 1840 அதெல்லாம் ராணி நாணயம் தான், ஆனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு போட்டிருக்கும். இது ஒரு அற்புதமான நாணயம் 1862. ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது, 650 ரூபா. நல்ல குட் கண்டிஷனான காயின், ஆஃப் அண்ணா. 11.5 கிராம் இடம் இருக்கும். இது 9.5 கிராம் இடம். இதனுடைய இடம் 2 நாணயத்தையும் சும்மா உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கேன். ஒரு ஓய்வு எடுக்க வந்தவன் அப்படியே உங்களோட கொஞ்சம் பேசி இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சில பேர்களுக்கு
அவங்களுடைய மலரும் நினைவுகள் மாதிரி அந்த விஷயங்களை சொல்லி அவங்களோட ஆன்மா திருப்தி அடைகிறதுக்கு வேண்டி உங்களோட என்னுடைய வருத்தத்தை பகிர்ந்துக்கிறேன். 2 நாணயம் வேணுங்க வாங்கிக்கோங்க. விக்டோரியா குயின் நல்ல காயின், ரேர் காயின். எண்டோர் செட்டு வெரி வெரி ரேர் காயின். ஒரு அற்புதமான ஒரு காயின். ஏன்னா வட மாநிலத்தில் உள்ள காயின்லாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த பிரின்ஸ்லி செட் ஆஃப் காயின்லாம் கிடைக்காது. இது நல்ல கண்டிஷனான உள்ள ஒரு காயின். சிவாஜிராவ் ஹோல்கர் அதனோட பேர், அவருடைய மன்னருடைய பேர். இருந்து எழுத்துக்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த பக்கம் காளை மாடு படுத்துருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும். நந்தி படுத்துருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக சூப்பராக தெரியும். வாழ்த்துக்கள். ஏன்னா ஏற்கனவே நான் பள்ளியில் படிக்கிற சமயம் ஈரான் ஈராக்கு போர், அப்போ வந்து இந்த சண்டையை நிறுத்துவதற்கு சமாதான உடன்படிக்கைக்காக வேண்டி ஒரு பேச்சு போட்டி, அது ரோட்டரி கிளப் தென்காசி, அங்கவே நான் பேச போயிருந்தேன். புகழ் வேண்டுமென்றால், ஒரு மனிதனுக்கு புகழ் வேண்டுமென்றால் இல்லாதோருக்கு ஈந்து புகழ் பெறுங்கள். இல்லாதோருக்கு ஈந்துனா வறுமையில் உள்ளவர்களுக்கு பரிசளித்து அல்லது அன்பளிப்பு கொடுத்து அல்லது கொடை கொடுத்து அல்லது தானம் கொடுத்து நீங்கள் பேரும் புகழும் வாங்குங்க. மனித உயிர்களை கொன்று மனித உயிர்களை காவு கொடுத்து போர் செய்து ஒரு நாட்டை அழித்து பெயரும் புகழும் பெறாதீர்கள் என்கின்ற தலைப்பில் நான் பேசினேன். அப்போ தான் சதாம் ஹுசேனை பற்றி பேசினேன். நீ இந்த உலக புகழ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இல்லாதவங்களுக்கு வறுமையில் உள்ளவங்களுக்கு வாழ்க்கையை சிறக்க செய்து உயர்வடைய செய்து பேரும் புகழ் வாங்குங்க. இன்னொரு நாட்டோட சண்டை போட்டு ஒரே இனத்தைச் சேர்ந்த ஒரே மதத்தைச் சேர்ந்த ஒரே இறைவனை வழிபடக்கூடிய ஒரே இன மக்களை கொன்று குவித்து அதற்கான இராணுவ தளவாடங்களுக்காக வேண்டி அவர்களுடைய பொண்ணு பொருள் எல்லாத்தையும் போட்டு அழித்து பேரும் புகழும் வாங்க வேண்டாம்ங்கிற தலைப்பில் நான் வந்து பேசினேன். என்ன அப்போ பேசும் பொழுது முக்கால்வாசியில் நிப்பாட்டிட்டேன், மறந்து போச்சு படிச்சுட்டு போனது. என் பையில் சின்ன பேப்பர் வச்சுருந்தேன், அந்த பேப்பரை எடுத்து பார்க்க போனேன். அவங்க பிரிங்கன்னு பெல் அடிச்சுட்டாங்க, பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தானே, சின்ன வயசு தானே, உடனே எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு கொடுக்கணும். அப்போ என் பேரை குறிக்கிறாங்க. அப்போ உங்கள் பேர் என்ன பேர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு என் பேரை மறந்து போச்சு, என்னுடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்தளவுக்கு பதட்டம். மேடை பேச்சு என்பது வந்து ஒரு சாதாரணமானதெல்லாம் கிடையாது. எல்லாருமெல்லாம் பேசிட முடியாது. அது ஒரு கலை, பேசும் கலை. 100ல் ஒருவன் சிந்தனையாளன், 1000ல் ஒருவன் எழுத்தாளன், சிந்தித்தவற்றை பதிவு செய்பவன். 1,00,000ல் ஒருவன் தான் பேச்சாளன், சிந்தித்தவற்றை பதிவு செய்தவற்றை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல். பேசுவது என்பது கடிது. சிறந்த ஒரு பேச்சாளனை வெல்வது எளிதில் கடிது. நல்ல ஒரு பேச்சாளனை ஜெயிக்கிறது ரொம்ப சீக்கிரம் கஷ்டம். அது ரொம்ப நிறைய புத்தகங்கள் படித்தா தான் 5 நிமிஷம் பேச முடியும். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டா நீங்கள் போய் பேச முடியாது. தலை குனிந்து படி, தலை நிமிர்ந்து நட. நிறைய படிங்க, நிறைய பேசுங்க, நல்லவற்றை பேசுங்க, நல்லா பேசுங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவ்வளவான சோகமான செய்திகளோட உங்களுக்கு வந்து 2024வது புத்தாண்டு வாழ்த்தையும் அட்வான்ஸாக முன்பாகவே தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.